ஏதாவது பண்ணுடா, இல்லைன்னா கலாய்ப்பானுங்க. அதை பத்திலாம் அவருக்கு அவ்வளவு பண்ணலங்க. அடுத்து எப்பவும் எதுவும் செய்யாம இருங்க, எப்பவும் எதுவும் செய்யாம இருங்க, இப்படிதான் இருக்கும். எப்பவாவது எதுவும் பண்ணாம இருந்து பாருங்க. ஈட் 5 ஸ்டார், டூ நத்திங். பார்வையால் ஒருவரை கட்டுப்படுத்தும் நோக்கு வருமத்தில் அவர் மகா யோகி என்று மக்கள் அறிந்து கொள்ளும் நேரம் வந்து. உண்மையிலே அவர் பாக்குற பார்வை அப்படிதான் இருக்கு. ஓகேவா? அதாவது நம்ம வந்து எவ்வளவோ தலைவர் ஃபேனை பார்த்திருப்போம், ஆனா இவர மாதிரி ஒரு தலைவர் ஃபேனை வந்து நம்ம யாருமே லைஃப்ல பார்த்திருக்க மாட்டோம். உங்களுக்கு ரஜினி சார் நடிச்சதுல எந்த படம் ரொம்ப பிடிக்கும்? ரஜினி சார் நடிச்சதுல எனக்கு வந்து இந்த படம், என்ன படம், வேட்டையன் படம் சூப்பர் ஹிட். வேட்டையன் தான் எனக்கு பிடிச்ச ரொம்ப ஒரு ஹீரோயிசமா இருந்தது. அப்புறம் வந்து கூலி நான் பார்க்கல. எந்திரன் 2.0, எந்திரன் 1.0, எந்திரன் 2.0 அந்த படம் சூப்பர் படம். குசேலன் அந்த படத்துக்கு போகும்போது கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சு. பாபா நான் பார்க்க மாட்டேன். கடைசியா வந்து பாபா நான் பார்க்க மாட்டேன். சோ இவரோட கமெண்ட்ஸ் அப்படி படிக்கலாமா? மூவி செலக்ஷன்ஸ் சூப்பரு. பாபா நான் பார்க்க மாட்டேன். அது எதுக்கு சொன்னாருன்னு எனக்கும் புரியல. என்னவா இருக்கும் எனக்கு என்னடா தெரியும், கேளுடா. அடுத்து வேட்டையன் தான் சூப்பர் ஹிட். கவனிச்சீங்களா? அடுத்து வந்து வருங்க, குசேலன் பார்க்கும்போது கரண்ட் ஆஃப் ஆகிடுச்சு. யார் சாமி இவன்? எங்க இருந்து வந்திருக்கான்? இதே 1.0. ஆமா, அவர் வந்து வீடியோல சொல்றாப்ல எந்திரன் 1.0 அப்படின்னு சொல்லி. அடுத்த கமெண்ட் பாருங்க, 144 பிக்சல் அஜித் தான். அவங்க வேற லெவலுங்க. எப்படி எல்லாம் யோசிக்கிறாங்க பாருங்க. அண்ணே கொந்தளிச்சாதீங்க அண்ணே, பொறுமையா கடப்பிடிங்க. அறியாப்புல தெரியாம கேட்டான். சத்தியமா இவன் தாண்டா உண்மையான ஃபேனு, தரமான ஃபேனு. ஃபன் பண்ணுங்க, ட்ரோல் பண்ணுங்க, பட் அது அவங்கள வந்து பாதிக்கிற மாதிரி எந்த ஒரு கமெண்ட்ஸும் பண்ணாங்க. ஸோ அதனால தான் நான் வேற எந்த கமெண்ட்ஸும் படிக்கல. அடுத்து இந்த வீடியோ வந்து நான் ஏன் பேசணும்னு நினைச்சேன்னா, 14-15 வயசு பையன், 12 வயசு பையன், 10 வயசு பையன்லாம் வந்து பிசினஸ் பத்தி பேசுறான். ஆல்ரெடி இப்பதான் வந்து ஒருத்தர் வந்து ஃபேமிலிஸ்ன்னு சொல்லிட்டு இப்ப அடி வாங்கிட்டு கிடக்குறாரு. ஸோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு பையன் வந்து கிளம்பி இருக்கான். புள்ள பூச்சிங்களுக்கெல்லாம் ஐடியா வருது. உன்னால பிசினஸ் பண்ண முடியுமா? கண்டிப்பா முடியும். உனக்கு 10 வயசு இருந்தாலும் சரி, உன்னால 60 வயசு இருந்தாலும் சரி, உன்னால பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண முடியும். கையில நயா பைசா இல்லையா, அப்பயும் ஸ்டார்ட் பண்ண முடியும். அப்படியே ஸ்டார்ட் பண்றதுக்கு ஏன் தயங்குற? சொல்லு, ஏன் தங்குற? யாராச்சும் சொல்லுவாங்கன்னா, மற்றவங்க யாராச்சும் சொல்லுவாங்கன்னா கிடக்குறாங்க. உன் வாழ்க்கை நீ தான் டிசைட் பண்ண. நீ எது பண்ணாலும் குறை சொல்றதுக்கு ஒருத்தவங்க இருந்துகிட்டு தான் இருப்பாங்க. அப்படி குறை சொல்றது யாருமே இல்லைன்னா நீ தப்பான வழியில போற. அவன் அதை சொல்றான், இவன் சொல்றான், இவன் தான் அவன்கிட்ட சொல்றான், இவன்ட்ட சொல்றான்னு தயங்காத. இன்னைக்கு அவன்கிட்ட 10 ரூபா இல்லையா, எடிட் பண்ண தெரியுமா? எடிட் பண்ணி சேல்ஸ் பண்ணு. உன் விட்டு வெளில வந்தாலும் தெரியும். லட்சக்கணக்கில் பிசினஸ் இருக்கு. அதுல 1000 கணக்குல ஜீரோ இன்வெஸ்ட்மெண்ட்ல இருக்கு. ஜீரோ இன்வெஸ்ட்மெண்ட்ல ஒரு பிசினஸ் சொல்றேன். அடுத்த வீடியோல நம்ம ஃபாலோ பண்ணிக்கோங்க. பிசினஸ் பிளஸ் எடிட்டிங்காக பேசுறது வந்து ஜீரோல இருந்து ஸ்டார்ட் பண்ணி எப்படி பிசினஸ் பண்றதுன்னு சொல்றாப்ல, மோட்டிவேட் பண்றாப்ல. அதுக்கு ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக் வேற. எங்க போய் முடிய போதோ தெரியல. சோ இதுக்கான கமெண்ட்ஸ் வந்து நம்ம படிப்போமா? தம்பி போய் ஹோம்ஒர்க் பண்ணியா, ஃபர்ஸ்ட் அதை பண்ணியா, அதுக்கப்புறம் வந்து நீ வந்து பிசினஸ்க்கு ஐடியா எல்லாம் கொடுக்கலாம். அடுத்த கமெண்ட் பாருங்க, அசைன்மெண்ட் முடிச்சிட்டியா தம்பி அப்படின்னு கேட்டிருக்காப்புல. தம்பி மேக்ஸ் ஹோம்ஒர்க் பினிஷ்டாப்பா அப்படின்னு கேட்டிருக்காப்புல. சூப்பரு. அடுத்த கமெண்ட் பாருங்க, இப்பதான் ஒருத்தன் வந்து ஃபேமிலிஸ்ன்னு சொல்லி முடிச்சு விட்டான். இந்த பையன் என்ன பண்ண போறானோ ஆகுனா இப்படிதாங்க கிளம்பிடுறாங்க. புள்ள பூச்சிக்கெல்லாம் கொடுக்கு முளைக்கும்னு நான் என்ன கனவா கண்டேன். அடுத்த கமெண்ட் பாருங்க, தம்பி டியூஷனுக்கு டைம் ஆச்சு போடா, இல்லைன்னா அம்மா அடிப்பாங்க. அவ்வளவுதாங்க இவன் வயசு. உடனேயோட ஒரு தட்டி பொச்ச மூடி ஸ்கூலுக்கு போடா அப்படின்னு நீ விரட்டி இருந்தீங்கன்னா இன்னைக்கு இந்த மாதிரி வளர்ந்து நின்றுப்பானா? அவன் டியூஷன் படிக்கிற வயசுல இவனுக்கு எல்லாம் தேவையா? அடுத்த கமெண்ட் பாருங்க, அரையாண்டு விடுமுறையில் இப்ப டிசம்பர்ல வந்துச்சுல ஆஃப் இயர்லி லீவு. ஸோ அதுல வந்து இந்த மாதிரி பண்றானா? ஸோ ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருக்காரு, அரையாண்டு விடுமுறையில். இவங்களுக்குலாம் லீவ் விட்டா நம்மளாம் என்ன பண்ணிட்டு இருந்தோம், இவங்க என்ன பண்றாங்க பார்த்தீங்கன்னா, போன் எடுத்து சோசியல் மீடியால வீடியோ அப்லோட் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களுக்குலாம் இனிமேல் லீவே விட கூடாது. நல்லா இருக்க மாட்டானா? நீ டிக்டாக் பண்றோம் நல்லா இருக்க மாட்டாடா தம்பி, நல்லாவே இருக்க மாட்டேன். அடுத்து ஃபாஸ்ட் 12th கம்ப்ளீட். இவெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. ஃபாஸ்ட் 12th என்ன, இவன் அடுத்து டிப்ளமோ முடிச்சு ஐடி முடிச்சு இன்ஜினியரிங் கூட வந்துருவான். எனக்கு மனசே கேட்கல. தம்பி ரீல்ஸ் ரொம்ப பார்க்காதப்பா. உண்மையான கமெண்ட். அவன் வந்து ஏகப்பட்ட ரீல்ஸ் பார்த்துருப்பாப்புல போல. நம்ம இவனை மாதிரி எத்தனை பேர் கிளம்பியிருக்காங்கன்னு பார்த்துருப்பான். ஸோ நம்மளும் ட்ரை பண்ணுவோமே அப்படின்னு சொல்லிட்டு தம்பி ட்ரை பண்ணியிருக்காப்புல.
பைய ரீல்ஸ் பார்த்து கொஞ்சம் ஓவரா மோட்டிவேட் ஆயிட்டான் போல. அதான் நம்மளை ரொம்ப பொங்கி மோட்டிவேட் பண்ணிட்டு இருக்காப்ல. தம்பி இப்ப இந்த வயசுல இதெல்லாம் தேவையில்ல, ரீல்ஸ் பாக்குறியா அதை அதோட நிப்பாட்டிட்டு படிக்கிற வேலையை பார்க்கலாம், அதான் நல்லது. அவ்வளவுதாங்க. இதுக்கு மேலாம் வந்து பாத்தீங்கன்னா நார்மலா நிறைய பேர் வந்து அவரை மோட்டிவேட் பண்ணியிருக்காங்க. எனக்கு ஓகே, மோட்டிவேட் பண்றதுல தப்புலாம் இல்லை, பட் இந்த வயசுல அது தேவையில்லை. ஏன்னா சோசியல் மீடியாங்கிறது வந்து ஒரு கடல் மாதிரி. அந்த பையன் இப்பவே வந்து இதுக்குள்ள விழுந்து நல்லதுதான், பட் ஆனா வந்து இது இன்னும் லைஃப்ல நிறைய படிக்கணும், தெரிஞ்சுக்கணும், சொசைட்டியை பத்தி தெரிஞ்சுக்கணும். அதுக்குள்ளலாம் வந்து சோசியல் மீடியாக்குள்ள வர்றது வந்து எனக்கு தான் தப்பு. ஸோ பயப்படல. ஆனா வந்து பாத்தீங்கன்னா கமெண்ட்லாம் படிச்சான்னா கண்டிப்பா அடுத்த வீடியோ போட மாட்டான். ஸோ என்ன பண்றது, யாரும் அடுத்து இந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் வராங்க. ஆனா கமெண்ட்ஸ் எல்லாம் படிக்கிறாங்களா என்னன்னே தெரியல. படிக்கிற நமக்கு தான் வந்து செம காமெடியா இருக்கு. நம்ம வந்து எப்படா இந்த கமெண்ட்ஸ் எல்லாம் படிச்சு அடுத்து இதே மாதிரி வீடியோ போடுறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. ஸோ உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்கேன். ஏண்டா ஓகே கைஸ், வீடியோ நல்லா இருந்துச்சுன்னா கண்டிப்பா வந்து ஒரு லைக் பண்ணிட்டு அப்படியே உங்க இன்ஸ்டா ரீல்ஸ் கமெண்ட்ஸ் படிக்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து இந்த வீடியோ ஷேர் பண்ணிட்டு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நோட்டிபிகேஷன் ஆல் செட் பண்ணிட்டு என்னோட இன்ஸ்டா ஐடியும் ஃபாலோ பண்ணுங்க. ஓகே கைஸ், அடுத்து இன்னொரு நல்ல வீடியோல பார்க்கலாம். பாய்.